विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् நூத்தி இரண்டாவது ஸ்லோகம். பகவான் ஆதிதேவன் மகாவிஷ்ணுடைய திவ்யமான நாமாக்கள். ஹரிர் ஹரதி பாபானி துஷ்ட சித்தைர் அபிஸ்மிருதா அப்படின்னு எப்படிப்பட்டதான மனதுள்ளவளா இருந்த போதிலும் பகவன் நாமாவை நினைத்த மாத்திரத்தினால அவளுடைய மனசுல இருக்கக்கூடியதான சகல பாபங்களையும் போக்கக்கூடியவர் பகவான் மகாவிஷ்ணு. அப்படிப்பட்டதான அவனுடைய திவ்யமான நாமாக்கள் அவைகளை பீஷ்மாச்சாரியர் தான் ரொம்ப நாளா அதை அனுபவிச்சு உருகிண்டு அந்த நாமாக்களை சொல்றார். பகவத் சமட்சத்துல பகவானுக்கு சொல்றார். பகவானுடைய நாமாக்களை அவரால் தான் புரிந்து கொள்ள முடியும். அந்த லீலைகள் அவரால் தான் புரிந்து கொள்ள முடியும். அந்த நாமாக்களை அவருக்கு சொல்லிட்டு இருக்க ஒரு வியாஜமாக தர்மபுத்திரருக்கு சொல்லக்கூடியதான வியாஜமாக இத்தனை நாளா தான் எப்படி அந்த பகவானை அனுபவித்தாரோ அந்த பகவத் ஸ்வரூபம் எப்படி தனக்குள்ளேயே இருந்துருக்கோ அந்த ஸ்வரூபத்தை தான் அந்த பக்தி பாவத்தோட எடுத்து சொல்ல தொடங்கின திவ்யமான நாமாக்கள். அதுல மகானுடைய நாமக்கள் அஸ்வத்தா அப்படின்னு ஒரு நாமாவை பார்த்தோம். அதுக்கு முன்ன உதும்பரகான்னு பார்த்தோம். அதுக்கு முன்னால் யக்ரோதான்னு பார்த்தோம். இவைகள்லாம் யஜ்ஞ விருட்சங்களாக விருட்சங்கள் மரங்கள் எல்லாமே பகவத் ஸ்வரூபம். அதுலயும் இந்த யக்ரோதம் உதும்பரம் இப்படி அஸ்வத்தம் இப்படிப்பட்டதான மரங்கள் அவைகளுக்கு ஒரு சிரேஷ்டம் இருக்கு. இவைகள்லாம் யஜ்ஞோவை விஷ்ணு அப்படின்னு யஜ்ஞ வடிவமாக இருக்கக்கூடியதான பகவானுக்கு யஜ்ஞத்துல உபயோகப்படக்கூடியதான விருட்சங்கள். அப்படி மரங்களுடைய ஸ்வரூபமாகவும் பகவான் இருக்க. அது ஏன் மரங்களுடைய ஸ்வரூபம்னு சொல்றேன் அப்படின்னா ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு விசேஷம் உண்டு. நாம இன்னைக்கு ஏதோ பரிசரங்களை காப்பாற்றணும் அப்படின்ட்டு என்விரான்மெண்ட்னு சொல்றோம். நம்ம நாட்டுல வேத காலத்துல இருந்து மரங்கள்லாம் குலவிருட்சங்கள்லாம் அடிக்க விடாது, அத நாட்டம் பண்ணக்கூடாது அப்படின்னு இருந்தது. அதை சொல்றதுக்காகத்தான் பகவானுடைய விபூதிகள்ல அப்படி சில விபூதிகள் அப்படி இருக்கு அப்படிங்கிறத சொன்ன. அதற்கு பிறகு பகவானுடைய ஸ்வரூபத்துல சாணூராந்தனிஷூதகா அப்படின்னு துஷ்டாளா இருக்கிறவாளை கொன்னார் அப்படின்னு சொன்னார். இதுல அந்த சாணூரன் ஒட்டிகன் இவெல்லாம் எதுக்கு ஒரு அடையாளம் அப்படின்னா ஸ்தூல சரீரத்தை தான் என்று நினைத்தவன். இந்த ஸ்தூல சரீரம் இருக்க கிராஸ் பாடின்னு சொல்றமே, இதுல ரொம்ப அபிமானம் வந்து அதை வளர்த்து அதனாலேயே உலகத்துல ஜெயிக்கலாம்னு இருக்கக்கூடியதான எண்ணத்துடன் இருந்தவன். அது ரொம்ப தப்பு. ஏன்னா வெளியே இருக்கிற பொருளை விட சரீரம் வசதி. ஆனா சரீரம் ஆத்மா இல்ல. சரீரத்துக்குள்ள புலன்கள் இருக்கு, மனசு இருக்கு, பிராணம் இருக்கு, மனசு இருக்கு, புத்தி இருக்கு. இவைகளுக்கு அப்பாற்பட்டதாக பரமாத்மா இருக்கு. நம்ம இதையே பரமாத்மா நினைச்சிட்டு இதுக்காக எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு இருந்தோமையானால் அந்த நிஜமான எந்த பரமாத்மா இருக்காரோ அதை நாம் மறந்து போயிட்டோம்.
எதனால் நமக்கு மோட்சம் கிடைக்குமோ சகல க்ஷேமங்களும் கிடைக்குமோ அது மறந்து விட்டோம். இதை சொல்றதுக்காக தான் ஒரு பிரதீகமா துஷ்டனா இருக்கக்கூடியதான அந்த சாணூரன் எனக்கூடியதான ஆந்திரன் கொண்டார் அப்படின்னு துஷ்ட சிக்ஷணம் வரைக்கும் பார்த்தோம். இந்த துஷ்ட சிக்ஷணம் சிட்ட லட்சணம்ங்கிறதும் அவருடைய ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடியதான ஔபாதிக ரூபத்துக்கு தான். அதுக்கு மேல இருக்கக்கூடியதான ரூபம் இருக்க அது வெறும் ஜோதிஸ்வரூபம். ஜோதிஸ்வரூபம்னு என்னது? ஏதோ ஒளியாட்டம் இருக்கா? அது இல்லை. நம்ம ரொம்ப எப்பவும் ஜோதிஷன்னா ஒளிங்கிற ஒரு எண்ணத்துல தான் நாம இருக்கோம். ஆனா ஜோதிஷன்னு என்னது? ஒரு மனுஷனுடைய அவனுடைய செயலை செய்யும்படி அனுகூலம் பண்றதுக்கு தான் ஜோதிஸ்வரூபம்னு பேர். இப்ப பகல்ல நாம எல்லா செயல்களையும் எதனால பண்ணிட்டு இருக்கோம்? சூரியனுடைய ஒளியில பண்ணிட்டு இருக்கோம். சூரியனுடைய ஒளி இல்லைன்னா நம்மளால எந்த காரியம் பண்ண முடியலைன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா சந்திரனுடைய ஒளி இருந்தா அதுல பண்றோம். அன்னைக்கு அமாவாசை சூரியனுடைய ஒளியும் இல்லை, சந்திரனுடைய ஒளியும் இல்லை. அப்பொழுது நாம் படிக்கிறதோ போறதோ வரதோ இவைகள்லாம் எதனால பண்றோம்? நம்ம டே டு டே ஆக்டிவிட்டிஸ் விவகாரத்துக்கு நமக்கு உபயோகப்படக்கூடியதான சாதனம் எது அப்படின்னா தீபம், நெருப்பு. சூரியனும் இல்ல, சந்திரனும் இல்ல, நெருப்பும் இல்ல. அது போல சந்தர்ப்பத்துல நம்ம விவகாரங்கள்ல எப்படி பண்றோம்? ராத்திரி வேலை கரண்ட் ஆஃப் ஆயிடுது, என்ன பண்றோம்? கரண்ட் ஆஃப் ஆயிடுது போகணும்னா எல்லாரும் அங்கேயே இருந்தோம், எங்க இருக்கு அப்படின்னு வாயால சொல்லிட்டு அந்த மாமி மட்டும் உள்ள போய் அந்த நமக்கு கரெக்டா தெரியும் எங்க நெருப்பட்டு வச்சிருக்கோ அந்த இடத்த எடுத்து அந்த கோபத்தை முழுவத்தை ஏற்றி கொண்டு வராங்க. இப்ப இங்க எந்த ஜோதிஷ விவகாரத்தை கொடுத்தது? வாக்கு ஜோதிஷம். அந்த வாயால பேசி இங்க இருந்தோ அங்க இருந்தோ நான் கொண்டு வரேன்னு சொல்லி கரெக்டா போய் கொண்டு வராளா இல்லையா? இங்க உபயோகப்பட்டது மனுஷனுடைய வாழ்க்கைக்கு வாக்கு அல்லது சப்தம். ஆயால் முதல்ல சூரியன், சூரியன் இல்லைன்னா சந்திரன், சூரியனும் சந்திரனும் ரெண்டு பேரும் இல்லைன்னா நெருப்பு. சூரியன் சந்திரன் நெருப்பு இந்த மூணும் இல்லாத சமயத்துல வாக் ஜோதிஷ் சப்த ஜோதிஷ்னு சொல்றோம். அந்த சப்தமானது பரா பசந்தி மத்தியமா வைகரின் 4 விதமாக மாறி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த ஜோதிஷ் இருக்க அதுவும் இல்லைன்னா பாணிரபின் அபிதீயதே, தன்னுடைய உள்ளங்கை கூட எங்க தெரியலையோ அது போல இருட்டா இருக்கிற சமயத்துல சப்தம் உபயோகப்படுகிறது. அந்த சப்த ஜோதிஷம் இல்லாத ஆத்மைவாஸ்ய ஜோதிர்பவதி, அவனுடைய ஆத்மாவே அவனுக்கு ஜோதிஷா. எல்லா செயல்களும் பண்ணுவதற்கு சாதனமா இருக்கிறது அவனுடைய ஆத்மா தான் அப்படின்னு விசேஷமா சொல்லியிருக்கேன். அப்படிப்பட்டதான் இந்த ஜோதிஸ்வரூபமாக பகவான் இருக்கார். ஆகையால் நீங்க எந்தெந்த ஒரு விவகாரம் பண்றீங்களோ, கண்ணை திறக்கிறீங்களோ, கண்ணை மூடுறீங்களோ, நகைக்கிறீங்களோ, அல்லது சாப்பிட்றீங்களோ, போறீங்களோ, வரையிலோ, எல்லாமே எதனால் நடக்கிறது? உள்ள இருக்கக்கூடியதான அந்த பரமாத்ம ஜோதிஷனால நடக்கிறது. இதை சொல்றதுக்காக ஒரு 4 நாமாக்கள் சொன்னார். சஹஸ்ரார்த்தி சப்தஜிஹ்வ சப்தைதா சப்தவாஹனா அப்படி. இந்த சஹஸ்ரார்த்தி பகவானுக்கு எத்தனை கிரணங்கள் தெரியாது, ஆயிரக்கணக்கான கிரணங்கள் உள்ளவர். இந்த சம்ஸ்கிருதத்துல சதம் சஹஸ்ரம்னு சொன்னா 100 1000 கணக்கு இல்லை, இன்பினிட்னு அர்த்தம். 1000 ஜோதிஷ் இருக்கிறவர் அப்படின்னு என்ன அர்த்தம்? நிறைய கிரணங்கள் உள்ளவர். சூரியனுக்கு எத்தனை கிரணம் நம்மளால சொல்ல முடியுமா? முடியாது. ஆனா ஒரு சூரியனுக்கு எப்படி முடியலையே, ஆனா பரமாத்மாவுக்கு என்னன்னா சூரியன் போன்றதான 1000 சூரியன்கள் ஒரே தினம் உதித்தால் எவ்வளவு கிரணங்கள் இருக்குமோ அத்தனை கிரணங்கள் அவர். பகவானுக்கு எத்தனை ஜோதிஷருக்கு எவ்வளவு கிரணங்கள் இருக்க சொல்ல முடியாது. ஒரு சூரியனுக்கே எவ்வளவு கிரணங்கள்னு நம்மளால சொல்ல முடியல. அப்புறம் ஆயிரக்கணக்கான சூரியர்கள் ஒரே தடவை உதித்தால் எப்படி இருக்கும்? அவ்வளவு ஜோதிஷா அவர், அத்தனை கிரணங்களோடு கூடினவர். நீங்க சாதாரணமாக கதிரவன்னு சொல்றேன், எத்தனை கதிர்கள் தெரியுமோ? தெரியாது. இந்த சூரியனுக்கு இப்படி சொன்னேன்னா ஆயிரக்கணக்கான சூரியர்கள் ஒரு தரம் உதித்தால் எவ்வளவு பிரகாசம் உண்டோ அவ்வளவு பிரகாசம் இருக்கக்கூடியதான இந்த பரமாத்மாவுக்கு சொல்ல முடியுமா? முடியாது. அதனால் அவருக்கு என்ன பேரு? சஹஸ்ரார்த்தி. சஹஸ்ராணி
அனந்தானி 1000 சொன்னா 999,000 அப்படி அர்த்தம் பண்ணாதீங்கோ. அனந்தானி அச்சீம் ஸ்ரீயஸ்ய எத்தனை கிரணங்கள் இருக்கோ அவருக்கு சஹஸ்ராந்தி. எங்க சொல்றது பகவத்கீதையில திவிது சஹஸ்ரஸ்ய பவேத் யுகபதுஸ்திதா யதி பாசந்தே சாஸ்யாத் பாசஸ்ய மகாத்மனஹ அப்படின்னு அந்த விபூதி யோகத்துல பகவானுடைய ஸ்வரூபத்தை பார்த்து அர்ஜுனன் நேரா சொல்றான். அந்த பரமாத்மாவுடைய ஸ்வரூபம் எப்படி இருக்கு தெரியுமோன்னா அதை பார்த்தா தான் தெரியும். திவி சூரிய சகஸ்திரஸ்ய 1000கணக்கான சூரியர்கள் ஒரே சமயத்தில் உதித்தாரேயானால் இது அசம்பவமான காரியம். ஒரு சூரியன் தான் உதிப்பார் சுவாமி. 1000 சூரியர்கள் உதிப்பாளா? 1000 சூரியர்கள் இருக்காளா? இருக்கிறது இந்த மண்டலத்துக்கு ஒண்ணுதான், ஒரு சூரியன் தான். ஆனால் இங்க இருக்கக்கூடியதான மகாவிஷ்ணுடைய தேஜத்தை பார்க்கும் பொழுது எனக்கு என்ன தோன்றதுன்னா, இது போல 1000 சூரியர்கள் ஒருவேளை உதித்தாலே ஆனால் எவ்வளவு கிரணங்கள் இருக்குமோ, எவ்வளவு ஒளி இருக்குமோ, அப்படிப்பட்டதான ஒளிகள் இந்த பரமாத்மாவோட காணப்படுகிறது. எதிபா அப்படின்னு அசம்பவமான ஒரு பதார்த்தத்தை சொல்றான். இது நடக்காது. ஆனா இதுக்கு ஏதோ ஒண்ணு ஒப்பிடணுமோ இல்லையோ, ஒண்ணு சொல்லணுமோ இல்லையோ. சூரியன் போல ரொம்ப குறைச்சலா இருக்க, ஆயால் சூரியன் போல 1000 சூரியன்கள் ஒரே தரம் உதித்தால் என்னவோ அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் பகவானுடைய கிரணங்கள் எவ்வளவுன்னு சொல்றது கணக்கிட முடியாது. அவ்வளவு ஜோதிஷம் இருக்கு. அப்ப உலகத்துல எத்தனை மனுஷர்கள் இருந்தாலும் அவளுக்கு வேண்டியதான எத்தனை காரியங்கள் இருக்கோ அத்தனை காரியங்களும் அவரால் தான் பண்ண முடியாது. அவர் தான் தூண்டி விடுகிறார். நீங்க இது பண்ணுங்க அது பண்ணுங்க. யாராவது எந்தெந்த செயல் பண்ணினாலும் அந்த செயலுக்கு உபயோகப்பட்டு கொண்டிருக்கார். இந்த பிரகாசம் இருக்கு, தீபத்தினுடைய ஒளி இருக்கு. ஒருத்தர் உட்கார்ந்து படிக்கிறார், உட்கார்ந்து வேற ஒரு வேலையை செய்கிறார், ஒருத்தர் சீட்டாடுறார், வேற எத்தனோ பண்றார், ஒருத்தர் எழுதுறார். எல்லாத்துக்கும் உபயோகப்படுகிறதோ இல்லையோ? அது நான் ஒருத்தருக்கு தான் உபயோகப்படுவேன், இன்னொருத்தருக்கு உபயோகப்பட மாட்டேன்னு சொல்றதோ? ஒரு ஒரு தீபமே இப்படி இருக்குமே. ஏனால் ஒரு சூரியன் எவ்வளவு பண்ணுவார், அது போல 1000கணக்கான சூரியன்கள் போல இருக்கக்கூடியதான மகாவிஷ்ணுடைய பிரகாசமானது எத்தனை பேருக்கு அத்தனை வேலை செய்து கொடுக்கும். அவா பண்ணக்கூடியதான அந்த செயலுக்கு உபயோகப்படக்கூடியதான விவகார சாதனமாக ஒரு இருக்கார். அதனால அவருக்கு சஹஸ்ராந்தி. அதுக்கப்புறம் சப்த ஜிஹ்வா சப்தைதா சப்த வாஹனா அப்படின்னு சொன்னோம். ரீசெண்டா ரத சப்தமின்னு ஒண்ணு பார்த்தோம். அந்த ரத சப்தமி மாதிரி சப்த ஜிஹ்வா சப்தைதா சப்த வாஹனான்னு சொல்றோம். இந்த ரத சப்தமின்னு இருந்தது. அன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கணும்? அன்னைக்கு எருக்க இலை இருக்க பத்தில அந்த இலைய தலையில வச்சுட்டு அதுல ஸ்நானம் பண்ணி இருக்கணும். அன்னைக்கு சூரியனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணி இருக்கணும். சூரிய பகவானுக்கு அந்த எருக்க இலை இருக்க பார்த்தால அந்த மரத்துக்கு அர்க்க விருட்சம்னு பேர். அர்க்கம்னு எருக்கம்னு ஒரு அர்த்தம். அந்த உலகத்துல எத்தனையோ மரங்களும் செடி கொடிகளும் இருக்கும் பொழுது இந்த எருக்கத்தை மட்டும் ஏன் சார் அது விசேஷமா அன்னைக்கு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். உலகத்துல எத்தனையோ மரங்கள் இருக்கு. அது என்ன பண்றது? அந்த சூரிய கிரணங்களை தான் பெற்றுக்கொள்கிறது. பெற்றுக்கொண்டு அந்த சூரிய கிரணங்களால் தனக்கு வேண்டியதான ஆகாரத்தை உற்பத்தி பண்ணிக்கிறது. சூரிய கிரணங்கள் இருந்தா தான் மருந்தெடி கொடிகளுக்கு ஆகாரம் உண்டாகும். அதான் அது பண்றது. ஆனா அந்த ஆகாரமா கன்வெர்ட் பண்ணி அப்படியே அனுப்பிச்சுடுறது. ஆனா இந்த எருக்க மரம் என்ன பண்றது தெரியுமா? அந்த சூரிய கிரணங்களை தான் வாங்கிட்டு தான் ஆகாரத்தை தயார் பண்ணி கொஞ்சம் சக்தியை அந்த மரத்திலேயே வச்சிடணும். அந்த சக்தியை வாங்கிட்டு அதை அப்படியே வச்சிருந்தோம். அதனாலதான் அந்த இலையை கட் பண்ணி வச்சிருந்தோம் நம்ம முன்னோர்கள். அதே மாதிரியே நமக்கு காரிய சாதனமான ஒரு சக்தி வேணும். எது நினைச்சதான ஒரு காரியத்தை முடிக்கக்கூடியதான ஒரு திறமை நமக்கு வேணும். அதுக்காக என்ன பண்றா? சாதாரணமாக எருக்கம் வேர்ல பிள்ளையார பண்ணி அதை பூஜை பண்ணிட்டு இருக்க. அதுல வெள்ளை இருக்கத்துல எருக்கத்திலேயே 2-3 இருக்கு. அந்த வெள்ளை இருக்கம் பிள்ளையார் இருக்க பட்சத்துல அது ரொம்ப வசதிங்கிற. ஏன்
அந்த சூரிய கிரணங்களுடைய சக்தி எல்லாம் அதுல இருக்கான். அதனாலதான் அந்த எருக்க விருட்சம் ரொம்ப சக்தி. ஆனா அதனுடைய பால் கண்ணுல விழுந்ததுன்னா கண்ணுக்கு இடுதல். அதை மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டா அதுல ஸ்நானம் பண்றது, அதை போட்டு ஸ்நானம் பண்ணணும். ஏன்னா உடம்புக்கு சக்தி வரும். அன்னைக்கு அந்த ரசசப்தமி அன்னைக்கு தான் சூரியன் அந்த பருவத்துல இருந்து நார்த்தன் டைரக்ஷன் வடக்கே திரும்புற, வடக்கே போறதுக்கு ஆரம்பிக்கிறார். அதனால ரொம்ப வசதின்னு அன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம். அன்னைக்கு அந்த இலையை வச்சிருந்து ஸ்நானம் பண்ணி சப்த சப்த மகா சப்த சப்த தீபா வசுந்தரான்னு ஒரு ஸ்லோகத்தை சொல்லி ஸ்நானம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்க. அன்னைக்கு சூரியன் விசேஷமாக அவர் தானே உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா சக்திகளுக்கும் இருப்பிடம், எல்லாமும் ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் ஆல் எனர்ஜி அவர் தான். அப்படிப்பட்டதான அந்த சூரியனை ஸ்தோத்திரம் பண்றோம். எதுக்கு? நமக்கும் சக்தி வரணும். எப்படிப்பட்டதான சக்தி? வெறும்னா பாடிலி பவர் மட்டும் இல்ல, இந்த ஸ்தூல பூத உடலுக்கு மட்டும் சக்தி இருந்தா போனாது. மனுஷனுக்கு அதை விட வசதியான ஒரு சக்தி வேணும். என்னது? மானசிகமான சக்தி, வில் பவர். எப்படிப்பட்டதான ஒரு காரியமா இருந்தாலும் என்னால பண்ண முடியும் அப்படின்னு ஆரம்பிக்கிற பாருங்க. அந்த ஒரு சக்தி நமக்கு வேணும். அனுமார் இங்க இருந்து கிளம்புற, லங்கைக்கு போகணும்னு என்ன சொல்றா தெரியுமோ? அனே நைவேகி வேகேன, ராமபாணம் எந்த வேகத்துல போகுமோ அந்த வேகத்துல நான் லங்கைக்கு போறேன். அங்க சீதையை பார்த்து கண்டுபிடிக்கிறேன். ஒருவேளை அங்க சீதை இல்லைன்னா இதே வேகத்துல நான் அங்க இருந்து அப்படியே போயிட மாட்டேன். அங்க இருந்து நான் சொர்க்கலோகத்துக்கு போவேன். அங்கே சீதை இருக்கான்னு பார்ப்பேன். அங்கேயும் இல்லையோ மறுபடியும் லங்கைக்கு வந்து என்னுடைய வாழால ராவணனை கட்டி மறுபடியும் கொண்டு வந்தது. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கா பாருங்க. வெறும் போய் பார்த்துட்டு வாங்கன்னு தான் சொன்னார். ஆனா அவன் என்ன பண்ணுவான்? நிச்சயமாக காரியத்தை முடித்து கொண்டு வருவேன். அந்த வில் பவர் இருக்கு பார்த்தா, அதுதான் ரொம்ப முக்கியம். மனுஷனுக்கு எந்த செயலை கொடுத்தாலும் அந்த செயலை முடிக்க என்னால முடியும், முடிப்பேன் எனக்கூடியதான ஒரு எண்ணம், ஒரு நம்பிக்கை முதல்ல வேணும். அது முடியறது இல்லை அப்புறம், ஆனா அது பண்ற காலத்துல என்னால முடியுங்கிற ஒரு எண்ணத்தோட, ஒரு நம்பிக்கையோட, ஒரு பாசிட்டிவ் திங்கிங் அதோட மனுஷன் இருக்கணும். அது இருந்தாலே நமக்கு ரொம்ப சக்தி வரும். மனுஷனுக்கு எல்லாத்தையும் சாதிக்க முடியும். நடுவுல இடையூறுகள் வரலாம். அனுமாருக்கு வரலையா? ஒரு மலை நேரா எடுத்து வந்து நிக்கிறது, என் மேல உட்கார்ந்துட்ட போங்க. ஒரு அம்மா வந்து வாய் திறந்து எனக்குள்ள நான் சாப்பிடணும் ஒண்ணுங்கிறது. இதெல்லாம் முடிஞ்சது போனா என்ன, பூமியில இருந்து ஒரு ஜலத்துல இருந்து ஒரு பிராணி அது என்ன பண்ணிட்டுன்னு இவரை வேக போக விடாம நிறுத்திட்டு. அப்படியெல்லாம் இன்னைக்கு தானே நீங்க ரிமோட்டுங்கிற இந்த ரிமோட் அன்னைக்கே இருந்தது. சமுத்திரத்துக்குள்ள இருக்க இந்த மேல பாயிண்ட் இருக்காரு சூரியன், இது அதுவன் அவரை போக விடாம தடுத்துட்டா. என்ன சுவாமினர் அதுவும் பண்ண முடியுங்கிறத அன்னைக்கு காமிச்சிருக்க. அதே போல இடையூறுகள் வந்த போதிலும் அத்தனை இடையூறுகளையும் தாண்டக்கூடியதான ஒரு சாமர்த்தியம் அவருக்கு இருந்தது. அதே போல சாமர்த்தியம் நமக்கும் வேணும் அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் அந்த சூரியனை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கோம். அதே விதமாகத்தான் இங்க அந்த சூரிய வடிவமாகவும் இருக்க, அக்னி வடிவமா இருக்க, சூரிய வடிவமா இருக்க, இப்படின்னு மகாவிஷ்ணு இத்தனை ரூபமா இருக்க. இப்ப சப்தஜிஹ்வா 7 நாக்குகளோட கூடியதான அக்னி பகவானா இருக்காங்க. இந்த அக்னி பகவானுக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஹோமங்கள்லாம் பண்றோம், ஆகதிகளை கொடுக்குறோம். இந்த ஆகதி கொடுக்கணும் எந்த தெய்வத்துக்காக? அக்னி வழியாக தான் ஆகதி கொடுக்குறோம். இந்திரனுக்குன்னு நேரம் இந்திரன்கிட்ட போய் கொடுக்கறது இல்லை. அதே போல எவனுக்கு வேணும், பிரஜாபதிக்கு வேணும்னு அவள்கிட்ட போய் நேரம் கொடுக்கறது இல்லை. இப்ப நீங்க டெல்லியில ஒருத்தர் இருக்காரு, மும்பைல ஒருத்தர் இருக்காரு, உங்களுக்கு வேண்டிய பந்துக்கள்லாம் நிறைய பேர் அந்தந்த ஊர்ல இருக்கா. அவளுக்கு உங்காத்து பொண்ணு கல்யாணம், அவளுக்கெல்லாம் பத்திரிகை அனுப்பணும். அரேஞ்சர் மேரேஜ் அழகா நீட்டா பண்ணிட்டு இருக்கு. பத்திரிகை அனுப்பணும்னா அந்த பத்திரிகைன்னா ஒவ்வொருத்தராத்துக்கு நீங்க போயிட்டு நேரா போய் பார்த்து கொடுத்துட்டு வரல முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். முடியாது. ஆகையால் நீங்க என்ன பண்றீங்க? எல்லாத்தையும் போஸ்ட் ஆபீஸ்ல போட்டுறேன். அந்த போஸ்ட் பெட்டியில அவன் அட்ரஸ் போட்டா அவன் கொண்டு போய் கொடுத்துடுறான். அப்ப என்ன ஆச்சு? நீங்க ஒரு இடத்துல கொடுக்க அவர் அதை போய் அந்தந்த இடத்துல எப்படி கொண்டு போய் கொடுக்கிறாளோ, இது போல ஒரு வியவஸ்தைய நாம் எப்படி இப்பொழுது தயார் பண்ணிட்டு இருக்கோமோ அதே போல ஒரு வியவஸ்தை முன்னாலேயே வேதங்கள் சொல்லிட்டு நீங்க ஒவ்வொரு பகவானுக்கும் அவமானுக்காக ஹோமம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்காது. போய் நேரம் போய் கொடுக்க வேண்டாம், எல்லாத்தையும் அக்னி பகவான்கிட்ட கொடுத்துருக்கோம். அதனால அந்த அக்னி பகவான் என்ன பண்ணுவார் தெரியுமா? இவைகள்லாம் அவ்யவாகனஹான்னு.
ஹவ்யம்னு பகவானுக்கு கொடுக்கக்கூடியதான பொருள், அதுக்கு ஹவ்யம்னு பேர். இந்த ஹவ்யத்தை நீங்க கொடுத்தடையானால் அவர் என்ன பண்றார், அவளுக்கு கொடுத்துறார். நடுவில் அவளுக்கு ஏதாவது சார்ஜ் இருக்கா சார், போஸ்ட் ஆபீஸ்ல ஸ்டாம்ப் சார்ஜ் கொடுக்குறாமல் இவர் ஏதாவது வாங்கிக்கிறாரோ அவருக்கு நீங்க அக்னேஸ்வரான்னு சொல்றீங்க. முதல்ல ஹோமம் ஆரம்பிக்கிற காலத்துல அக்னேஸ்வரா சோமாயஸ்வரா அக்னேஸ்வரா அப்படின்னு சொல்லிட்டு அவர்தான் முதல்லயே அவர் கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அந்தந்த தேவதைக்கு நீங்க எந்த தேவதையா இருந்தாலும் சரி அவர் பேரை சொல்லி ஸ்வாகாங்கிற ஒரு பாஸ்வேர்டு மந்திரம் அதை சொன்னதுமே என்ன ஆச்சுன்னா அந்தந்த தேவதைக்கு கொடுத்துருவார். எப்படி கொடுக்கறது தெரியுமா, நான் அந்த ஊர்ல எந்த காசு செல்லுபடியாகவும் அந்த காசா கொடுக்கிறார். நான் அதை எடுத்து வச்சுட்டு இந்திர லோகத்துல என்ன வேணுமோ அது இந்திரனுக்கு, வாயு லோகத்துல என்ன வேணுமோ அது வாயுக்கு, பிரஜாபதி லோகத்துல எப்படி போய் சேருமோ அப்படி. அதே மாதிரியே பாருங்க, நீங்க ஸ்வதான்னு பண்றேன், அமாவாசைக்கு மற்ற நாட்கள்ல தர்ப்பணம் பண்றேன் பித்ருக்கு, ஸ்வதா நமஹ தர்ப்பயாமி, நம தர்ப்பயாமி அப்படிங்கிறார். அது பிரித்து சொல்லணும், ஸ்வதா நமஹ தர்ப்பயாமி அப்படின்னு கொடுக்கிறேன். எள்ளு தண்ணியும் கொடுக்கிறேன். எந்த உங்களுடைய அப்பா எங்க ஊர்ல இருக்க, எங்க இருக்க, எப்படி இருக்க, அவர் கந்தர்வனா இருந்தா கந்தனுடைய சாப்பாடுக்கு அவருக்கு போகும். பகவானா இருந்தா தேவதையா இருந்தா அந்த தேவதையுடைய சாப்பாடா போகும். ஒரு பசுமாடா பிறந்திருந்தாருன்னா அதனுடைய சாப்பாடு அந்த மாதிரி போகும். நீங்க பாட்டுக்கு வெறும் எள்ளு தண்ணி தான் கொடுத்து மந்திரத்தை சொல்லி, ஆனா விவகாரம் என்னன்னா அவன் எந்த லோகத்துல எப்படி இருந்தாலோ அப்படி போய் சேரும். இப்படி ஒரு வியவஸ்தை. இதனால்தான் அக்னி பகவானுக்கு அவ்யவாகனா கவ்யவாகனா அப்படின்னு பேர். சாதாரணமா நம்ம போஸ்ட்மேன்கிற பத்தில அது மேலே சொல்லியிருக்கு. ஆனா அவர் நல்ல காரியங்கள் பண்றாரு. அந்த அக்னி பகவான இல்லைன்னா ஜனங்களுக்கு ரொம்ப சிரமமாயிடும். அதே போலயே அந்தந்த தேவதைகளுக்கு மனுஷர்களுக்கு சிரமமாயிடும். ஏதோ ஒரு இடத்துல போட்டு கொடுத்துட்டேன்னா அது அவ வந்து எடுத்துக்கணுமோ இல்லையா. இப்ப பெரிய பிளாட்ல எல்லாம் என்ன பண்ற போஸ்ட்மேன் கீழே கொண்டு வந்து போட்டுக்குவோம். அவன் 16வது மாடியில இருக்கிறோம் அதை கொண்டு வந்து எடுத்துட்டு போகணும். பாக்குறோமோ இல்லையா, இப்படி எல்லாம் வம்பு வந்துடும். ஆனா அக்னி பகவான் என்ன பண்ணிட்டு இருக்கு, உங்க கவர்னர் அவ அக்கௌண்ட்டுக்கு அப்படியே கிரெடிட் பண்ணிடுறாரு. ஒண்ணு ஒரு விவகாரம் வேண்டியது இல்லை. நம்ம என்னமோ இன்னைக்கு ஏதோ புதுசா கண்டுபிடிச்சோம் சொல்றோமே தவிர இவங்க எல்லாம் வேதத்திலேயே இருக்கு. இப்படிப்பட்டதான இந்த அக்னி பகவான் இருக்காரு, இவருக்கு நம்ம ஹோமம் பண்றோம். இவரிடத்துல தேவதையை உத்தேசித்து தேவதோத்தேசேன திரவிய தியாகா, இது இந்த தேவதைக்கு அப்படின்னு நினைச்சுன்னு அந்த ஹோமம் பண்ணிட்டு இருக்கோம். எந்த தேவதைக்கு நினைச்சு ஹோமம் பண்றேனோ அந்த தேவதைக்கு அந்த பலமானது போய் சேர்றது. இப்ப இந்த ஹோமம் பண்ணும் பொழுது எங்க ஹோமம் பண்ணணும், எப்படி ஹோமம் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தோணும். இந்த அக்னி பகவான் இருக்காரு, அவர் அணைஞ்சிட்டு இருந்தா ஹோமம் பண்ணக்கூடாது. அது வெறுமனை இருந்தா ஹோமம் பண்ணக்கூடாது. அது வெறுமனை தனலா இருந்தா ஹோமம் பண்ணக்கூடாது. பூத்து போன நெருப்புல ஹோமம் பண்ணக்கூடாது. புகைஞ்சிட்டு இருக்கக்கூடிய நெருப்புல ஹோமம் பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாது எங்க சார் பண்ணணும்னா அது ஜுவாலையா இருக்கும் பொழுது பண்ணணும். அக்னி பகவானுக்கு எத்தனை ஜுவாலை இருக்கும், 7 ஜுவாலை இருக்கும். அதான் காலி கராலி ஜமனோ ஜவாச்சா சுலோகிதா யாச்சது தூம்ரவர்ணா புலிங்கிரி விஸ்வருச்சி தேவி லேலாயமானா இது சப்தஜிஸ்வாஹா. அந்த அக்னி பகவானுடைய நாக்குக்கட், அது ஜுவாலைன்னு நம்ம சொல்றோமா இல்லையா, இந்த ஜுவாலைங்கிறது அவருடைய நாக்குக்கட். அந்த நாக்குகளுக்கு தனியே பேரு காலி கராலி ஜமனோ ஜவாச்சா. ஒவ்வொரு நாக்கும் ஒவ்வொரு கலர்ல இருக்கும். சிலது எப்படி இருக்கும், கீழே ரொம்ப விசாரமா இருக்கும், மேல வர வர சின்னதா இருக்கும். சிலது எப்படி இருக்கும், அப்படி ரவுண்டா வளைஞ்சுண்டு இருக்கும். இந்த நாமக்கலுக்கெல்லாம் தனித்தனியா சொல்லியிருக்காரு. சுலோகிதா யாக்க சுதூர்ணவர்ணா. சில ஜுவாலைகள் இருக்க ரெட்டா இருக்கும், சிலது எல்லோ கலர்ல இருக்கும் அக்னி பகவானுக்கு, சிலது சிவப்பா இருக்கும். சுதூம்ரவர்ணா பிரௌனா கூட இருக்கும். சில சமயத்துல அந்த அக்னியுடைய ஜுவாலை புகையோட கூடி இருக்கும். புலிங்கிரி, புலிங்கிரின்னா அந்த அக்னி என்ன ஆகும்னா அந்த ஜுவாலை வர காலத்திலேயே அந்த நெருப்பு பொறிகள் தெரிச்சுட்டே ஜுவாலை இருக்கும். ஜுவாலை மட்டும் இருக்கும், அந்த ஜுவாலையோட மேல நெருப்பு பொறிகள் வந்துட்டே இருக்கும். அந்த ஜுவாலைக்கு புலிங்கிரின்னு விஸ்வருச்சி தேவி. ஒரு கலர்ல 2-3 கலரோட கூடியதுனால ஜுவாலை அப்படிப்பட்டது. லேலாயமானா இது சப்தஜிஸ்வா அசைந்திருக்கக்கூடியதான அலைகள். இப்படி 7 நாக்குகள் வரும் பொழுது அந்த நாக்குல ஹோமம் பண்ணுங்க.
அந்த நாக்குல இருக்கக்கூடியதான அந்த அக்னி பகவானுடைய நாக்குகள்ல ஹோமம் பண்ணணும். அந்த நாக்குகளோடு இருக்கக்கூடியதான அக்னி பகவான் யாரு? இங்க மகாவிஷ்ணுடைய விபூதி, இவருடைய உருவம். இந்த மகாவிஷ்ணுவே இந்த அக்னி வடிவமாகவும் இருக்கார். ஆகையால் அவரிடத்துல ஹோமம் பண்ணா அப்பொழுது என்ன ஆகும்? அத்தனை தேவதைகளுக்கும் நீங்க ஹோமம் பண்றது போய் சேர்றது. அதே போலயே பித்ரு தேவதைகளுக்கு போய் சொன்னோம்னா அவனுக்கு போய் சேர்றது. அத்தனையும் அவர் கொடுக்கிறார். ஆகையால் அவருக்கு ஏழு நாக்குகள் இவருக்கு இருக்குங்கிறதுக்காக அவருக்கு சப்தஜிஹ்வா. காலே கராலே மனோஜவாச்ச புலிங்கினே சுலோஹிதாயா ததுதூம்ரவர்ணா புலிங்கினே விஸ்வருதே தேவே லேலாயமானா இது சப்தஜிஹ்வா. அப்படின்னு சப்தஜிஹ்வைகள் ஏழு நாக்குகளோட கூடின அக்னி வடிவமாக உள்ளவர் பரமாத்மா அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் சப்தைதா, இதுக்கு ஏழு நாக்குகள்னு சொன்னேன். நாக்குகள் மட்டும் இல்ல, அவருக்கு ஏழு விதமான தீப்திகள் இருக்கு, ஒளிகள் இருக்கு. ஒரே ஒளி இல்ல, எல்லாமும் சிவப்பாகவோ எல்லாமும் ஒரே பிரகாசமாகவும் மட்டும் இல்ல, ஏழு விதமான ஒளிகள் இருக்கு. சப்த ஏதாம்சி தீப்தயா அஸ்யா இது சப்தைதா அக்னி. இது அக்னிதா. அந்த அக்னி சப்தே அக்னே சமித சப்த ஜிஹ்வா சப்த ஹிருதய சப்த தாம பிரியாணி அப்படின்னு சொல்லி சப்தஹோத்ரா அப்படின்னு சொல்லி கடைசியில் நம்ம என்ன பண்றோம்? ஹிருதேன ஸ்வாஹா அப்படின்னு அவருக்கு ஹோமம் பண்ணி விடுறோம். சாதாரணமா அக்னி பகவான ஸ்தோத்திரம் பண்றோம் நம்ம இப்படின்னு. இந்த 7ங்கிற நம்பர் அக்னி பகவானுக்கு ரொம்ப இஷ்டம். கணபதிக்கு 4ங்கிற நம்பர் இஷ்டமா. அந்தந்த தேவதைகளுக்கு. இப்ப மனுஷன் என்ன பண்ணிட்டு இருக்கா? எனக்கு பிடிச்சதான நம்பர் அது, அதிருஷ்டமான நம்பர் என்ன சார் அப்படின்னு நியூமராலஜி பாக்குற பார்த்தா, இதே மாதிரியே அக்னி பகவானுக்கு 7 ரொம்ப இஷ்டமா. அதான் சப்ததே அக்னே சமித சப்தஜிஹ்வா சப்த ஹிருதய அப்படின்னு விசேஷமா இந்த மந்திரத்துல 7 தரம் 7ன்னு வருது. அதான் விசேஷம். அவருக்கு சப்தஜிஹ்வா சப்த ஹிருதய சப்த தாம பிரியாணி அப்படின்னு இந்த மந்திரத்துக்கு சப்த மந்திரம்னு பேர். இதை சொல்லித்தான் ஹோமம் பண்ணுவோம். பூர்ணாகத்துக்கு முன்னால இதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இதை பூர்வம் பிராணபந்தி மாதகாரதான்னு சொல்லி ஹோமம் பண்றது உண்டு. இந்த பூர்ணாகதின்னு ஒண்ணு. பூர்ணாகதி முத்தமாம் ஜோதி அப்படின்னு சர்வம் வை பூர்ணாகதி. முழு ஹோமம் உங்களால பார்க்க முடியல. அது பாட்டுக்கு 4 மணி நேரம் பண்ணிட்டு இருக்கேன், நம்மளால முடியல. என்ன பண்றது? பூர்ணாகதி சமயத்துல பாருங்க. பூர்ணாகதி சமயத்துல பார்த்தோம்னா முழு ஹோமத்தை பார்த்தா என்ன புண்ணியம் உண்டோ அவ்வளவு புண்ணியம் உண்டு அப்படிங்கிற ஸ்தோத்திரம் பண்றது. இந்த பூர்ணாகதி எல்லா ஆகுதியோட ரொம்ப விசேஷமான ஆகுதி. அப்படின்னா பூர்ணத்துவத்தை கொடுக்கக்கூடியதான ஆகுதி. நாம் இதுவரைக்கும் பண்ணதான ஒரு காரியம் இருக்கு, அதை முழுமையாக ஒரு பலத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக கொடுக்கக்கூடியதான ஒரு ஆகுதி பூர்ணாகுதி மொத்தமாம் ஜோதி அப்படின்னு ஹோமம் பண்ணுவா. அப்படி அந்த ஹோமத்துல இருக்கக்கூடியதான 7 தீப்திகள் இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் அக்னி பகவானுடைய ஸ்வரூபம் தான். அந்த ஸ்வரூபமா பகவான் இருக்க அப்படின்னு. சப்த ஏதாம்சி தீப்தயா சப்தைதா அக்னி அவருக்கு. சப்ததே அக்னே சமித சப்த ஜிஹ்வா இது மந்திரவர்மா. இப்ப சப்தைதா நாச்சு. அதுக்கப்புறம் சப்த வாகனா, 7 குதிரைகளை வாகனமா வச்சிருக்க. சூரிய பகவானுக்கு ஒரு தேரு, அந்த தேருக்கு 7 குதிரைகள் கூட்டப்பட்டிருக்கு. நல்லா இருக்கு சார். 7 குதிரைகள்னா அது எப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கத்துக்கு போகுமான்னு இல்ல. போனா சூரிய சாதம் என்ன முதல்லயே என்ன விஷயம் தெரியுமா? நான் அந்த சூரியனுடைய தேருக்கு ஒரே சக்கரம் தான். 2 சக்கரங்கள் இருந்தாலே பேலன்ஸ் பண்ணணும். ஸ்கூட்டரையோ சைக்கிள்லயோ பேலன்ஸ் பண்ணிட்டு போகணும். 3 சக்கரமோ 4 சக்கரமோ இருந்தாதான் இப்ப சாதாரணமா போறது. அது கூட கீழே படுத்துக்கிறதுன்னு வச்சுக்கலாம் அந்த சில சமயத்துல. ஆனா விவகாரம் என்னன்னா ஒரே சக்கரம் தான். சூரியனுடைய கிரணங்களுக்கு சூரியனுக்கு ஒரே சக்கரம் தான். என்ன அந்த ஒரு சக்கரம் என்னது? சம்பத்சரம்ங்கிற ஒரு சக்கரம். அந்த சக்கரத்துக்கு 6 ஸ்போக்ஸ் இருக்கும், 6 அறங்கள் இருக்கு. இது என்ன? 6 ருத்துக்கள். அந்த 6 ருத்துக்கள்ல இந்த சக்கரமானது ஒரு சம்பத்சரம் எனக்கூடியதான சக்கரம் சுத்தி கொண்டே இருக்கு. அந்த தேருக்கு அதை இழுக்கிறவர் யாரு? இழுக்கிறது என்ன? 7 குதிரைகள். அந்த 7 குதிரைகளும் 7 வாரங்கள். இங்க ஞாயிறு திங்கள் செவ்வாய்னு சொல்லிட்டு இருக்கலாம் இல்லையோ, 7 வாரங்கள். இப்படி 7 குதிரைகளை வர
இழுத்துட்டே இருக்கு. இந்த கெழுதுக்கு எப்படி வேகமா போறதுன்னா, காலமே உதிச்சதையானால் சாயந்தரம் மதியம் சுத்திட்டே இருக்காரு. நடுவுல ஒரு நிமிஷம் கூட ரெஸ்ட் கிடையாது. நம்ம அப்பப்ப ரெஸ்ட் வேணும்னு சொல்லிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, ரெஸ்டே கிடையாது, போண்டே இருக்கு. அப்படிப்பட்டதான கிரணங்களுக்கு மேல அந்த சூரியனுடைய 7 குதிரைகளால் கூட்டப்பட்டு இழுக்கப்பட்டதான தேர்ல ஒரு சக்கரத்தோட இருக்கக்கூடியதான தேர்ல அவர் போயிட்டு இருக்கார். அதனால 7 குதிரைகளை வாகனமாக வைத்துக் கொண்டிருக்கிறவர் அப்படின்னு. அதே போல அயாச்சந்தாம்சி தேஷாம் நாமானி தேசனோ காயத்ரி ஜபரத்யுஷ்ணிக ஜகதி திருஷ்டு பேவச்சா அனுஷ்டு பங்கிரே தானி சந்தாம்சி ஹரையோ ஹரே அப்படின்னு. இந்த சூரியனுடைய 7 குதிரைகள் இருக்க பார்த்தா, தேருக்கு போட்டியிருந்தான குதிரைகள், அந்த 7 குதிரைகளும் 7 சந்தஸ்துகளை சொல்றோம், செய்யுட்களை சொல்றோம். மீட்டர், இந்த மீட்டர்ல இருக்கு என்னென்ன இருக்கு? காயத்ரி சந்தாம்சி, அந்த 7 சந்தஸ்துகளும் 7 குதிரைகளாக மாறி இந்த மகாவிஷ்ணுவா இருக்கக்கூடியதான சூரியனுடைய தேரை இழுக்கிறதா. அது என்னது? காயத்ரி பிரஹதி உஷ்ணிக்கு. ஒரு குதிரைக்கு காயத்ரின்னு பேரு, இன்னொன்னு பிரஹத்தின்னு பேரு, இன்னொன்னு உஷ்ணிக்குன்னு பேரு, இன்னொன்னு ஜகத்தின்னு பேரு. அதே போல திருஷ்டுபேவச்சா அனுஷ்டு பங்கிரே தானே. அனுஷ்டுப்புன்னு ஒரு குதிரை, பங்கின்னு. இதெல்லாம் வேதத்துல இருக்கக்கூடியதான சந்தஸ்துகள். மந்திரத்துக்கு நம்ம சந்தஸ்ன்னு சொல்றோம், இந்த மந்திரத்துக்கு இந்த சந்தஸ்ன்னு. அதே போலயே வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு மந்திரத்துக்கும் சந்தஸ் உண்டு. அந்த சந்தஸ்துகளை குதிரைகளாக வைத்துக் கொண்டவர் அப்படின்னு 7 குதிரைகள். சப்தாஸ்வாஹா வாகனானி அஸ்யா இதி சப்த வாகனா, இப்படியே நம்ம சொன்னோம். இது ஒரு அர்த்தம் நம்ம சொன்னோம். இன்னொன்னு விசேஷம் என்னன்னா, ஒரே குதிரை தான் இருக்கு. நீங்க 7 குதிரைகள்னு சொன்னீங்களா இல்லையா, அது ஒரு பட்சம். ஒரே குதிரை தான் சூரியனுக்கு இன்னொரு வேதம் சொல்றது. சப்தநாம ஏகா அஸ்வஹா வாகனம் அத்தியாயிவா. அந்த சூரியனுக்கு என்ன வாகனம்? ஒரே குதிரை தான், ஒரே சக்கரம். சூரியனுடைய தேருக்கு ஒரே குதிரை தான். அந்த குதிரைக்கு என்ன பேரு? சப்தான்னு பேரு. அதனால சப்தாயிரக்கூடியதான குதிரையை வாகனமாக கொண்டவர். ஆகையால் அவருக்கு சப்த வாகனம்னு பேர். முன்னால 7 குதிரைகளை வாகனமாக கொண்டவர். ஆகையால் 7 குதிரைகள் அப்படின்னு சொல்லி அந்த 7 சந்தஸ் வேதத்தில் இருக்கிற சந்தஸ்ன்னு அர்த்தம் சொன்னோம். இப்ப இந்த குதிரைக்கு என்ன பேரு? எத்தனை குதிரை இருக்கு? ஒரே குதிரை. ஆனா அந்த குதிரைக்கு என்ன சார் பேருன்னு? சப்தான்னு பேரா. அதனால சப்த வாகனா. சப்தநாமா ஏகோ அஸ்வஹா வாகனம். சப்தா எனக்கூடியதான ஒரே குதிரை தான் இவருக்கு வாகனமாக உள்ளது. அத்தியாயிவா ஏகோ ஸ்ரோவஹதி சப்தநாமா அப்படின்னு இருக்கு வேதம் சொல்றது. அதுல ஏகா அஸ்வஹா வஹதி, ஒரே குதிரை தான் இவரை இழுக்கிறது. அதுக்கு சப்தநாமா. இந்த சப்தைதாஹா சப்த வாகனஹா இவைகள்லாம் வேதத்துல எங்க சார் இருக்கு பார்க்கணுமா இல்லையா? முதல்லயே சொன்னேன், விஷ்ணுதாசர் இருக்கிற நாமாக்கள் எல்லாமே பகவான் நாமாக்கள். அந்த பகவானுடைய ஸ்வரூபம் வேதங்களாக இருக்கு. அந்த வேதத்துல இந்த மந்திரங்கள்ல இந்த நாமாக்கள்லாம் இருக்கு. இந்த மந்திரத்திலிருந்து சப்தவாகனங்கள் எடுத்தார். அப்படி சப்தைதா சப்தவாகனஹா அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது அமூர்த்திரனகா அசிஞ்சா. அடுத்தது அமூர்த்தி. அமூர்த்தின்னு என்ன அர்த்தம்? உருவம் இல்லாதவன் அர்த்தம். இப்ப என்ன சார், சதங்க சக்கரம் சகிரீட குண்டலம் இவை என்னன்னு சொல்லிட்டு திடீர்னு உருவமே இல்லைங்கிற உருவம் இல்லாதான் பகவானுடைய உண்மையான ஸ்வரூபம். ஆகாசத்துக்கு உருவம் இல்லை, காத்துக்கு உருவம் இல்லை. ஆனா பெலூன்ல எந்தெந்த பெலூன்ல விட்டாலும் காத்தா அந்தந்த பெலூன் அந்தந்த வடிவத்தை அடையிறது. எந்த வடிவமா இருக்கோ அந்த வடிவத்துக்குள்ள காத்தா அப்படியே இருக்கு. அதே போலயே பகவானுக்கு நிஜமாக ஒரு உருவம் இல்லை, எல்லா உருவத்தையும் அடையக்கூடிய வரவர். எல்லா உருவமும் அவருடைய உருவங்கள் தான். நெருப்புக்கு ஏதாவது உருவம் நீங்க பார்த்து எழுதலாம் கிடையாது. அந்த பொருளானது கறிக்கட்ட சதுரமா இருந்தா அது சதுரமா இருக்கிறது, ரவுண்டா இருந்தா ரவுண்டா இருக்கிறது. நெருப்புக்கு தனியாக ஒரு உருவம் இல்லை. ஆனா எதை பிடிச்சுட்டு இருக்கோ அந்த உருவமே தன்னுடைய உருவமாக இருந்து கொண்டு அப்படியே எரிகிறது. அதே போலயே பகவானும் என்ன பண்ணிருக்காரு, தனக்கென்பதான ஒரு உருவத்தை எடுத்துக் கொள்ளல.
எந்த உருவம் வேணா பக்தர் எந்த உருவம் நினைக்கிறானோ அந்த உருவத்தை எடுத்துக்கொண்டு வருவார். இப்ப நீங்க ராமன் இப்படி இருக்கணும், ராமனை நினைச்சா கிருஷ்ணனை நினைச்சா அந்தந்த உருவத்தோட அவர் எதிர்க்க வருவார். அவருக்கு என்று தனியா இது இவருடைய உருவம் என்றும் கிடையாது. நீங்க சொல்லக்கூடியதான ரங்கநாதனாக படுத்துட்டு இருக்கார், கிருஷ்ணனா இருக்கார், அந்த உருவங்கள்ல அந்தந்த காலத்துல அந்தந்த பக்தன் நினைச்சதான உருவங்கள். அதே மாதிரியே நரசிம்ம சுவாமி உருவம் அப்படித்தான். வாமனராவுடையும் ஒரு இடத்துல வாமனா இருக்கார், ஒரு இடத்துல ராவணா இருக்கார், ஒரு வாமனராக புள்ளமா இருக்கார், ராமனாக ஆதாரபாவா இருக்கார். என்ன சுவாமின்னு எந்த உருவமாவது அவர் எடுத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் அவருக்கென்று தனியாக ஒரு உருவம் இல்லை. அவருக்குன்னு ஒரு உருவம் இருக்கிறதையானால் அந்த உருவத்தை தவிர இன்னொரு உருவத்தை மாற்றிக்கொள்ள முடியாது. நமக்கு ஒரு உருவம் இருக்கு, இந்த உருவம் இதுதான், நீங்க வேற விதமாக மாற்றிக்கொள்ள முடியாது. ஆனா பகவான் என்ன பண்ணிருக்காரு, மாயாமயம் ரூபம் பரமேஸ்வரஸ்யாபி இச்சாவதாத் மாயாமயம் ரூபம் சாதகானுகிரகார்த்தம். பக்தாள அனுகிரகம் பண்ணணும் என்பதற்காக எந்த உருவத்தையாவது எப்பொழுதும் எடுத்துக் கொள்வார். ஆகையால் அவருக்கு நிஜமாக உருவம் இல்ல. மூர்த்தி கனரூபம் தாரணம் தாரண சமர்த்தம் சராச்சர லட்சணம். மூர்த்தின்னு என்ன, ஒரு கனமான ஒரு உருவம், தாரண சமர்த்தம், அதை தரிக்க முடியும், அதை கையால எடுத்துக்கலாம். இப்படி உருவம்னா இதை இப்படி கையால எடுத்து முடிச்சுட்டு தொட்டு பார்க்கலாம். அப்படிப்பட்டதான உருவம் ஒரு கல்ல காத்த உங்களால தொட முடியுமோ, வேணும்னு ஆகாசத்தை தொட முடியுமோ? ஆனா அது மாதிரி அவருடைய உருவம் இருக்கு. ஒளி இருக்கு, தீபம் அங்க இருக்கு, ஒளி இருக்கு, நடுவுல இருக்கிற ஒளி அப்படியே தொட்டா உங்களால ஸ்பர்சம் வருமோ? வரல பார்த்தா அதே மாதிரிதான் பகவானுடைய சுரூபம். ஆயால் தான் பகவான் எங்கும் இருக்காரு. இங்கத்தான் இருக்காரு, இன்னொரு இடத்துல இல்லைன்னு இல்லை, எல்லா இடத்திலும் இருக்கார். ஆனா அவர் இருக்கிறது நம்மளால தொட்டு பார்க்க முடியாது. அப்படி அமூர்த்தி. மூர்த்தின்னு கனரூபம், தாரண சமர்த்தம், பிடித்துக் கொள்ளக்கூடியது, சராச்சர லட்சணம். அது அசையலாம் அசையாமலும் இருக்கலாம். சில பதார்த்தங்கள் அசையும், சில பதார்த்தங்கள் அசையாது. காற்று அசையும், ஒளி இருக்கிற இடத்துல தான் இருக்கும், இன்னொரு இடத்துக்கு போகாது. அப்படி சில பதார்த்தங்கள்ல இருக்கும், அசையும் அசையாது. அசையக்கூடியதான பொருளா இருக்கட்டும், அசையாத பொருளா இருக்கட்டும், அது பகவானுடைய ஸ்வரூபம். தாப்யோ அபிதப்தாப்யோ மூர்த்திரஜாயதா இது ஸ்ருதே. உலகத்தை எல்லாம் எப்படி படைச்சார் அப்படின்னு ஐத்தரிய உபநிடத்து சொல்றது. பகவான் முதல்ல பஞ்சபூதங்களை சுருட்டி பண்ணி ஒரு உருண்டையா பண்ணினாராம். உருண்டையா பண்ணி அது அப்படியே உருவமா பார்த்துட்டே இருக்காராம். பார்த்துட்டே இருக்க டம்மனு உடைச்சது. அதுல இருந்து என்னாச்சு, அதுல இருந்து முகம் உண்டாச்சு. எப்ப வாயு உண்டாச்சு அதுக்குள்ள நாக்கு ஒரு புலனை தயார் பண்ணினாராம். அதை காப்பாத்துறதுக்கு அக்னிபந்தனை தயார் பண்ணினாராம். பார்த்தல அதுக்காக முழு உறுத்து பார்த்தார். இன்னொரு இடத்துல மேல ஒரு 2 ஓட்டைகள் விழுந்து, அது என்ன கண்ணுன்னு அதுல பார்க்கக்கூடியதான புலனை தயார் பண்ணினார். அந்த புலனை சரியா ஒழுங்கா வேலை செய்யறதுக்காக சூரியனை தயார் பண்ணினாரா. ஆனா இவருடைய சொரூபம் என்ன, இவருக்கு அப்பாற்பட்டதா இருக்கார். அதனால அபிதப்தாப்யா அந்த பஞ்சபூதங்கள் சாத்தியான பஞ்சபூதங்களை அபிதப்தாப்யா பஞ்ச தன்மாத்திரைகள் அது அபிதப்தாப்யா அதை உறுத்தி பார்த்ததுனால மூர்த்திரஜாயதா இது ஸ்ருதே. இப்படிப்பட்டதான ஒரு விதமான உருவமும் கிடையாது, பஞ்சபூதங்களும் கிடையாது, அதனுடைய மாத்திரா ஸ்வரூபமாகவும் கிடையாது, ஒரு உருவமே இல்லாத எல்லா காரியமும் பண்ணுவார். வைகுண்ட லோகத்துல இருக்கார். பிரகலாதன் நினைச்சா தூணுக்குள்ள வந்து விட்டார். எங்கிருந்து எங்கே டைம் வேண்டாமா, ஒண்ணுமே கிடையாது அவருக்கு. ஏதோ ஒரு இடத்துல இருக்க நினைச்ச மாத்திரத்தினால அங்கே வந்துருவார். அவருக்கு என்றதான உருவம் இல்லை. வரும் பொழுது நீங்க எந்த உருவத்தை உங்க மனதால் கருதுறீர்களோ அந்த உருவத்தோட வரக்கூடியதான சாமர்த்தியம் அவருக்கு இருக்கு. அதனால அவருக்கு அமூர்த்தி தத்ரஹிதா இது அமூர்த்தி ஒண்ணு. அதுவா தேவ சம்ஸ்கார லட்சண மூர்ச்சித அங்க அவயவா மூர்த்தி தத்ரஹிதா இது அமூர்த்தி. நம்ம சாதாரணமாக மூர்த்தினா உருவம்ங்கிறோம். ஒரு பகவானுக்கு ஒரு உருவத்தை நாம கல்பிச்சு வச்சிருக்கோம். ராமன்னா எப்படி இருக்கணும், ஆதான பாகுமா இருக்கணும், நீலவர்ணமா இருக்கணும், அழகான கண்களோட இருக்கணும், அப்படின்னு புன்சிரிப்போட இருக்கணும், தீரனா இருக்கணும், கையில வில்ல வச்சுட்டு இருக்கணும். இப்படி எல்லாம் ஒரு உருவத்தை நாம தயார் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். இப்படிப்பட்டதான உருவத்துக்கு மூர்த்தின்னு பேர். அதனாலதான் கிருஷ்ணன் போன்றதான உருவம் இருக்கிறவருக்கு கிருஷ்ணமூர்த்தின்னு பேர். ராமன் போன்றதான உருவம் இருக்கிறவருக்கு ராமமூர்த்தின்னு பேர். இந்த மூர்த்தின்னு வந்ததுன்னா தேவி இப்படி வந்ததுதான், அது போலதான உருவம். ஆனா இந்த உருவம் எல்லாம் மூர்ச்சிதன அவயவமா இருக்கே, இதான் தேக சம்ஸ்தானம். சரீரமானது இப்படிப்பட்டதாக இந்த உருவத்தோட இருக்குங்கிறதா மூர்ச்சித அங்க அவயவா.
அவயங்கள் அங்கங்கள் இவைகள்லாம் இப்படித்தான் இருக்கணும். ஒரு தேவதைக்கும் ஒண்ணு உண்டுன்னு நாமெல்லாம் நின்றுட்டோம்னா நம்ம கை இருக்கு பார்த்தீங்களா, முட்டிய தொடாது. தேவதைகளெல்லாம் முட்டிய தொடரும். ஏன்னா ஆதாரபாவா இருக்கான்னு அர்த்தம். முட்டிய தொடர பறையந்த அதை புரியப்படாது. நேரம் நின்றுட்டு குருஜி முட்டிய தொட்டாருன்னு சொல்லாதிக்கும். நேரம் நின்றுட்டா அது கை வரல வந்து முட்டிய தொடணுமா. அது போல இருந்ததுன்னு சாமுத்திரிகா லட்சணத்துல ரொம்ப விசேஷம் சொல்றது. அப்படிப்பட்டதான ஒரு உருவம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த உருவம் உள்ளவருக்கு மூர்த்தின்னு பேர். அப்படிப்பட்டதான உருவமும் இல்லாதவர் அமூர்த்தி. மகாவிஷ்ணு இப்படியும் இருக்கார் அப்படியும் இருக்கார், உருவத்தோடனும் இருக்கார், உருவம் இல்லாதவனும் இருக்கார், உருவம் இல்லாதான ஸ்வரூபமா இருக்கார். ஆகையால் அவருக்கு அமூர்த்தின்னு பேர். அமூர்த்தி அனகா. இது பார்க்கணும். அகம்னா கவலை, துன்பம். துன்பங்கள்லாம் எதனால் தொடர்பு இருக்கிறவன்? வெறுமனை வரல என்ன, வெறுமனை எந்த துன்பம் வந்ததுன்னு என்ன அர்த்தம்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். எந்த ஒரு செயலா இருந்தாலும் அந்த செயலுக்கு ஒரு காரணம் உண்டு உலகத்துல. காரணம் இல்லாமல் எதுவும் உண்டாகாது. காரணம் தெரியலன்னு நம்ம பகவானுடைய செயலுங்கிறோம். ரோட்ல ஆக்சிடென்ட் நடக்கிறது, ஆக்சிடென்ட் என்ன, ஆக்ட் ஆஃப் காடுங்கிறோம். அவருக்கு இதான வேலை ஆக்சிடென்ட் பண்ண வைக்கிறது. ஆனா எதுக்கு காரணம் உங்களால சொல்ல முடியலையோ அதற்கு நீங்க ஆக்சிடென்ட் சொல்லிட்டு இருக்க. ஆனா வசுதா எதுவுமே ஆக்சிடென்ட் கிடையாது. நல்லா யோசனை பண்ணி பார்த்தேன்டா, அந்த ரெண்டு பேரும் மோதிக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் பிரேக் போட்டிருந்தா கரெக்டா இருந்திருக்கும். ஓடல, அது யாருன்னு தெரியலைங்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். உலகத்துல பார்த்தேன். ஏன்னா எந்த ஒரு செயலா இருந்தாலும் காரணம் இல்லாத ஒரு செயல் வராது. அப்ப அந்த காரணம் என்னன்னு தேடணும். கடைசியில தேடி போயிட்டே இருந்து யாரால் ஏதோ ஒரு காரணம் அகப்படும். அதே வழியே மனுஷியாளுக்கு துன்பம் வருது, கஷ்டம் வருது, கவலை வருது. கவலை ஏன் வருது? வெறுமனை வந்துருமா? அது ஒரு செயலாச்ச. என்ன முன்னால இல்லை, இப்பதான் வந்து இருக்கு. சுவாவமாக இருக்கமையானா அது ஒரு நாளும் போகாது நம்மளை விட்டு. அது சுவாவமா இல்லை. சில சமயத்துல சுகமா இருக்கு, சில சமயத்துல கஷ்டம் வந்துருக்கு. அப்ப கஷ்டம் வந்திருக்குன்னா அந்த கஷ்டமானது சுவாவமாக அப்பொழுது வந்து இருக்குன்னு சொன்னா, அப்பொழுது வந்ததுனால், புதிதாக வந்ததுனால் அது ஒரு காரணம் இருக்கணும். அது என்ன காரணமா இருக்க முடியும் அப்படின்னு வேற யாரோ பண்ணின காரியத்தினால உமக்கு வராது. ஒரு பாத்திரத்துல பாலை காய்ச்சி அதுல உர குத்தி வச்சிருக்கேன், இன்னொரு பாத்திரத்துல தயிர் வருமோ? எந்த பாத்திரத்துல உர குத்தி வச்சிருக்கோ அந்த பாத்திரம் தான் சார் வரும். இந்த சரீரத்துல எனக்கு சுகமோ துக்கமோ வந்து இருக்குன்னு சொன்னா, அப்ப அது பாப்ப புண்ணிய பாப்ப கர்மா எங்கே பண்ணியிருக்கணும்? இவர் தான் பண்ணியிருக்கணும், இன்னொருத்தர் பண்ணி இருக்க முடியாது. ஆகையால் அது எதனால? அதுதான் பாவம் வருது. இந்த அகம்ங்கிற சொல்றதுக்கு பதத்துக்கு என்ன பேரு? பாபம் அப்படின்னு. அதனால அகம், துக்கம், கவலை. கவலை மட்டும் இல்ல சார், அந்த கவலை எதனால வந்திருக்கோ அந்த கவலைக்கு காரணமான பாபம். இந்த ரெண்டும் மனுஷாளுக்கு. அவ புண்ணிய பாபம் பண்ணினா, புண்ணியம் பண்ணினதுனால அவளுக்கு சுகம் இருக்கு, பாபம் பண்ணினதுனால துன்பம் வருது. ஆனா பகவானுக்கு என்ன, புண்ணியமும் இல்லை பாபமும் இல்லை. புண்ணியம் இல்லைங்கிற அவர் புண்ணிய மூர்த்தி சுவாமி. இதுக்கு மேல கிருஷ்ணமூர்த்தி ரகம்பூர்த்தின்னு சொன்ன புண்ணியமூர்த்தி. அவர் புண்ணியம் பண்ண வேண்டாம், புண்ணியமான ஸ்வரூபமாக அவர் இருக்க. அவரை பார்த்தாலே நமக்கு புண்ணியம், அவர் நாம அவர் சொன்னாலே நமக்கு புண்ணியம். ஏதக்கேவ ஆனந்த யாதி. இந்த ஆனந்தத்தை வச்சத அந்யானி பூதானே மாத்திரா உபஜீவந்தி. அவருடைய ஆனந்தம், அவருடைய ஸ்வரூபத்தை ஒரு சிறிதாக வச்சுட்டு நாமெல்லாம் பெரிய பிரம்மானந்தமா வச்சுட்டு இருக்கோம். அவர் எப்படி ஒரே புண்ணியமே உருவமாக உள்ளவர், அவரிடத்துல தனியாக புண்ணியம் இல்லை. வெளுப்பா இருக்கக்கூடியதான வேஷ்டியில ஏதோ கலர் போட்டு சாயம் போடலாம் சார். அது மஞ்சள் வேஷ்டிக்கு மஞ்சள் சாயம் போடுவாரா யாராவது? கருப்பு வேஷ்டிக்கு கருப்பு சாயம் போடுவாரா? அதே போலயே பகவானே புண்ணிய ஸ்வரூபமா இருக்கும்போது அவருக்கு புண்ணியத்தை வேண்டி இருக்கா? தனியா கிடையாது. அந்த பரமாத்மாவோட பாவம் சிறிதேனும் கிடையாது. ஏன் பாவம் கிடையாதுன்னு, அவர் அந்த காரியங்கள்ல பண்ண மாட்டாரு. எது புண்ணியம் எது பாவம் அவர் முன்னாலேயே தீர்மானம் பண்ணி எப்பொழுதும் அந்த அகர்த்தா போக்தாவா இருந்துட்டு இருக்கார். ஏன் அவர்கள பாபம் ஒட்டாது. பாபம் யார் இடத்துல ஒட்டும்? யார் தனக்கென்று ஒரு செயலை பண்ணுகிறானோ அவனுக்கு பாபம் உண்டு.
நாம காலம் இது எனக்கு வேணும், நான் சௌக்கியமா இருக்கணும், நான் காசு சம்பாதிக்கணும், என்ன இடத்துலயே இருக்கணும், எல்லாரையும் என்ன பார்க்கணும், இப்படிங்கிற ஒரு எண்ணம் அகம்மமா. நான் சௌக்கியமா இருக்கணும், எனதாக இவைகள் இருக்கணும், எனக்குடையதான எண்ணத்திலேயே நாம் இருந்துட்டு இருக்கோம். ஆகையால் நாம தான் செயல்களை பண்ணிட்டு இருக்கோம். படக்கூடியதான செயல்கள்ல சிலது நல்ல செயல்களா இருக்கு, சிலது கெட்ட செயல்களா இருக்கு. கெட்ட செயல்களா இருக்கப்போ அதனால பார்ப்போம். பகவான் என்ன பண்ணிருக்காரு, சூரிய பகவான் எப்படி எல்லாவற்றையும் ஒழித்துக் கொண்டு தானோட சம்பந்தப்படாமல் இருக்காரோ, சூரியோ எதா சர்வலோகஸ்ய சற்றோ நலிப்பியதே லோக துக்கேனா, உலகம் முழுக்க பார்த்துட்டு இருக்காரு. உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் என்னென்ன வேணுமோ எல்லாவற்றையும் சகாயம் பண்ணி கொண்டே இருக்கார், ஒளியை கொடுத்து கொண்டே இருக்கார். ஆனா எதோடையும் ஈழ்ச்சிச்சுக்கல. அப்படி இருக்கா வீட்டுல நீங்க ஏதாவது பாத்திரம் இங்க விழுந்த, ஏன் விழுந்தது, இங்க இருந்து மாமிய கத்துல கை தவிக்கிது, அவளை புடிச்சுக்க கூட உனக்கு பலம் இல்லையா, இங்க இருந்து வைக்கிறார். நீ இதை என்ன பண்ணான்னு திரும்பி கேட்டா போறோம், இவருக்கு ஒன்னும் பதிலே கொடுக்க முடியாது. வேலை செஞ்ச வாழ்க்கைதான் கை திறக்கும், வேறுபட உட்கார்ந்து எல்லாமே திறக்கும், பையன் முடியும் உங்களால சொல்லுவாங்க. என்ன பண்ண முடியும் ஆரம்பிச்சு. அப்படி எது நடந்தாலும் அதோட சேர்ந்து ஈழ்ச்சிட்டு வச்சுட்டு அதனால சோத்திரம் பண்ணிட்டு இப்படியே இருந்தேன்னு வச்சுங்களேன், புண்ணிய பாவங்கள் சேர்றது. மனுஷனுக்கு யாரால சேர்றது, இவன் பண்ணக்கூடியதான செயலால் தான் இவனுக்கு சேருகிறது. பகவான் எப்படி இருக்கார், எல்லோருக்கும் அப்பாற்பட்டதா சாட்சியா இருக்கார். ஆகையால் அது பிரபஞ்சம். ஆகையால் அகம் துக்கம் பாபம் அர்ச்சன வித்யதே இது அனகா. ஒரு புண்ணியமும் ஒரு பாபமும் அவரிடத்துல இருக்காரு, எல்லாருக்கும் அப்பாற்பட்டவனா இருக்கார். அதனால்தான் சுத்தம் பாபவித்தம் வேதம் சொல்றது பத்தில கவிர்மனீஷே பரிபோ ஸ்வயம் போ யாதா சத்யதோர்த்தாம் யததாத் சாஸ்வதீத்யஸ்ரமாப்யா. சுத்தம் அபாபவித்தம், அவர் ஒரு பாபத்தோடய சம்பந்தப்படாமல் இருக்கார் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அதனால அவருக்கு அனகா அது வேறு. இப்படி அகம் துக்கம் பாபம் அஸ்ய நவித்யதே இது அனகா. இதுக்கப்புறம் அச்சிந்தியா, இது போல நாமக்கள் முன்னாடியே வந்திருக்கேன். இப்ப அச்சிந்தியா, மனசால அவரால் நினைக்க முடியாது சார். உங்க மனசு இருக்க இது எதையோ நினைக்கும், இல்லாத பொருள் அது நினைக்கும். முயல் இருக்கு, அது தலையில கொம்பு இல்ல, முயலுக்கு கொம்பு இருக்கிறதா நினைக்கிறது. என்ன பண்றோம், மறதி மைந்தன்னு சொல்றோம். அந்த மாதிரி மறுபடியும் இவருக்கு எப்படி மைந்தன்னு சொல்ல முடியும், மறுபடி மைந்தன் சொல்றான் நினைச்சுட்டு இருக்கான் அவன் பாட்டுக்கு. இந்த மனசுல எது நினைக்கலாம் எது நினைக்கப்படாதுங்கிறதே கிடையாது. இல்லாத பொருளை கூட நினைக்கலாம், அவளோட சாமர்த்தியம் அதுக்கு இருக்கு. அப்படிப்பட்ட அந்த மனசு இருக்க, அந்த மனசுக்கு எட்டாவதான பொருள் இருக்கோ இருக்கு சார், அதான் பகவான். அவரை நீங்க நினைக்க முடியாது. ஏன் நினைக்க முடியாது அப்படின்னா, உருவம் இருந்தா நினைக்கலாம், குணம் இருந்தா நினைக்கலாம், செயல் இருந்தா நினைக்கலாம். அவர்தான் கலர் இல்ல. அசப்தமஸ்பர்ஷமரூபமவ்யயம் ததா அகசம் நித்யமகந்தவச்சயது. இந்த மனசுக்கு பாருங்க ரொம்ப சாமர்த்தியம் இருக்கு. எங்கெங்கயோ பண்ணும், எதையோ பண்ணும், சேராத சேர்த்து வைக்கும். யார் இதை பண்ணிருப்பாளோ அப்படின்னு எதை நடக்காதோ அசம்பவமான பதார்த்தங்களை எல்லாம் மனசு நினைத்து கவலைப்படும். ஆனாலும் இதுக்கு என்ன பண்ணிருக்கார் பகவான், அதுக்கு இண்டிபெண்டன்ஸ் இல்ல. மனசு தானாக தன் இஷ்டையாக ஒரு காரியத்தை பண்ணாது. புலன்களோட பார்க்கப்பட்டதான பொருளை கொண்டுத்தான் அதை நினைக்கும். அதுக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன் யார் சார் கொடுக்கணும், 5 புலன்கள் கொடுக்கணும். கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் இவைகள்லாம் அறிவுகளை கொண்டு வந்து கொடுத்தால் இந்த அறிவை அதோட சேர்த்து வச்சு புதுசாக தயார் பண்ணி கொடுக்கும். பாருங்க, பழம் கடைக்கு போயிட்டு ஒரு மாமி இந்த கலர்ல அந்த டெக்ஸ்டர்ல இந்த வகுப்புல அந்த முட்டால இது வேணும் அத்தனையும் சொல்லிவிட்டு இந்த பிரைஸ் ரேஞ்சுக்குள்ளதான் வேணும். ஆனா பிராணா விடுவான். விவகாரம் என்ன இப்படி கேட்கிறான்னு அவன் ஒண்ணு இல்ல, உங்களை கவலை அவதான் கோபம் வரப்படாதுன்னு சொல்லியிருக்காரு. கோபம் வந்து அதை தள்ளி விட்டுருவான் உத்தியோகத்துல. ஒண்ணும் இல்ல, இப்ப ஸ்டாக் எல்லாம் அடுத்த வாரம் வாங்குவாங்க. இன்னொரு தரம் இது போல 4 தரம் இழுக்கடிச்சான்னு வச்சுங்களேன், என்ன விலை இருக்கோ அந்த பஸ் சார்ஜுக்கே கொடுத்து விட்டு விவகாரம் முழுக்க. அப்படித்தானே ஆறுதல் நோக்கத்தில். ஆனா இந்த மனசானது இப்படி இருந்தா என்ன ஆகும் என்கிறது கற்பனை பண்றதோ இல்லையா. இது எப்ப கற்பனை பண்ணும், இந்த கலர்ல இருக்கணும், இந்த டெக்ஸ்டர்ல இருக்கணும். டெக்ஸ்டர்னு கையால தொட்டு பார்த்திருக்கேன், கலர்ங்கிறது கண்ணால பார்த்திருக்கேன்.
இந்த டிசைன்ல இருக்கன்னு கண்ணால பார்த்திருக்கேன். இங்க எங்கெங்கயோ இருந்தது ஓரிடத்துல சேர்த்து வைக்கிறவை. ஆனால் அப்படித்தான் மனசு பண்ணும். தனியா புதுசா ஒரு பதார்த்தத்தை புலன்களால் கொடுக்காதான பொருளை தான் நினைக்காது. அந்த மனசனுடைய சுபாவம். மனசுக்கு சுவாதந்திரம் இல்லை. புலன்களோட கொடுக்கப்பட்டதான பொருளை. ஆனா புலன்கள் பகவான் கொடுக்குமா? அவருக்கு உருவம் இல்ல, அதனால கண்ணு கொடுக்காது. அவரிடத்துல சத்தம் இல்ல, காது அதை பிடிக்காது. வாசனை இல்லை அவனுக்கு, மூக்கு அதை அறியாது. என்ன பண்ண சொல்றேன்? ஆகையால் இந்த புலன்கள் பகவான அறியா. பகவான புலன் அறியுன்னா மனசும் அறியாது. அது புலன்கள் எதை அறியுமோ அதுதான் மனசு அறியும். அது மனசு முக்காலத்திலையும் அறியும். இன்னைக்கு நீங்க குடத்தை பார்த்தீங்கன்னா ஒரு யானையை பார்த்தீங்கன்னா 10 வருஷம் ஆனப்பன் நான் அன்னைக்கு யானையை பார்த்தேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கும் மனசு. ஆனா விவகாரம் என்னன்னா அதை பார்க்கலன்னா மனசு ஒண்ணும் பண்ண முடியாது. அதே விதமா இந்த பகவான புலன்கள் பார்க்காதனால மனசு அது கூட்ட இருந்தாலும் மனசை பார்க்காது. அதான் பிரமாத்திராதி சாட்சித்வேன சர்வ பிரமாண அகோச்சரத்வா அசிந்தியா. இந்த பரமாத்மா யார் தெரியுமோ? நான் கண்ணு காது மூக்கு நாக்க இவைகளுக்கு சாட்சியா இருக்க. இவைகள் பண்ணக்கூடியதான பல்வேறு செயல்கள் இருக்க. அந்த செயல்களை நான் பார்த்து கொண்டு நாட்டமிட்டு அதை பார்த்துட்டே இருக்க. அதோட சம்பந்தப்படல. அதுக்கு வேணும்னா சகாயம் பண்ணிட்டு இருக்காரு, இல்லைன்னா அப்படியே இருந்துட்டு இருக்காரு. அதான் பிரத்யக்ஷாதி பிரமாணங்கள்னா தாங்கள் பொருள்களை அறிகிறீர்கள். ஆனா இந்த பிரமாணங்கள்லாம் யாரால ஒழிக்கப்படுகிறது? உள்ள இருக்கிற பரமாத்மாவினால ஒழிக்கப்படுகிறது. ஆகையால் புலன்கள் பிரமாணங்களுக்கும் சாட்சியா இருக்கிறதுனால இந்த பிரமாணங்கள் அவைகளை அறியாது. இந்த தீபமானது வெளியில் இருக்கக்கூடியதான உங்களை பிரகாசிக்குமே தவிர தான் எந்த சிச்சக்தியினால எந்த வித்யுத் சக்தியை பிரகாசிக்கிறதோ அது எரியறதோ அந்த வித்யுத் சக்தியை இது காட்டி கொடுக்காது. உங்களுக்கு கரண்ட் இருக்கா இல்லையா, எவ்வளவு கரண்ட் வருது இது காட்டி கொடுக்குமா? முடியாது. இது பொருளைத்தான் காட்டி கொடுக்குமே தவிர கரண்ட்டை காட்டி கொடுக்காது. அதே போலயே நம்ம மனசு என்ன பண்ணோம்? தான் புலன்களோடு சேர்ந்த மற்ற விஷயங்களை காட்டி கொடுக்குமே தவிர தன்னை ஒழிக்கக்கூடியதான பரம்பொருளை தான் காட்டி கொடுக்காது. பிரமாத்திராதி சாட்சித்வேன சர்வ பிரமாண அகோச்சரத்வாத் அசிந்தியா அயம் ஈதிருஷா இது விஸ்வ பிரபஞ்ச விலட்சணத்வேன. அவர் இப்படித்தான் என்று உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா விசேஷமும் இல்லை அவரிடத்தில். ஏதாவது ஒரு விசேஷம் இருந்தால் ஒரு சொல்லாத சொல்ல முடியும், ஒன்னு அறிய முடியும். ஒருத்தர் நன்னா பேசுறவங்க பேச்சாளர், நன்னா டான்ஸ் ஆடுறவனா ஓஹோ டான்ஸ் பண்றவர், நன்னா பாடுவர்னா ஒரு பாடகர். இப்படி ஏதாவது அவரிடத்துல இருக்கக்கூடியதான ஒரு செயலை வச்சுத்தான் அவருக்கு சொல்ல முடியும், அவரை நினைக்க முடியும். ஆனா இவரிடத்துல ஒரு விசேஷமும் இல்லை. ஆகையால் என்ன பண்ண முடியும்? ஒரு விசேஷமும் இல்லாம மனசால நினைக்க முடியாது. விஸ்வ பிரபஞ்ச விலட்சணத்வேன சர்வ விசேஷ ரஹிதத்துவம், ஒரு விசேஷமும் அவரிடத்துல இல்லாதனால ஸ்வேன சிந்தையிட்டும் அசக்கியத்வா, அவர் இப்படி என்று நினைக்க முடியாதனால அவருக்கு அசக்தத்வா அசிந்தியா அப்படின்னு பகவான் அவருக்கு அசிந்தியான்னு பேர். இதற்கு அமோர் திறன கோசிந்தியோ. அதுக்கப்புறம் அழகான நாமாக்கள் பயக்ரத் பயனாசனா. அதே போலயே விநாயக சாஸ்திரத்துல விக்னகிருத் விக்னநாசனா, பயத்தை கொடுக்கிறவரோ தான், பயத்தை போக்குறவரோ. பகவான பயநாசனகான்னு சொல்லலாம், பயத்தை கொடுக்கிறவர்னு சொன்னா பயமா இருக்கே சார். பயத்தையே அவர் கொடுத்தாரு, ஏன்னா நாம எங்கே போவோம்? நம்மளையே பயமுறுத்தினா நம்ம என்ன போனோம்? வேற யார சரணாகதி அடையவத அப்படி கேட்கக்கூடாது. அவர் எப்படி பயத்தை கொடுக்கிறார்? அசன்மார்க்கவர்த்தினாம் பயங்கரோதி. யாரு கெட்ட வழியில அசத்தான மார்க்கத்தில் இருக்காளோ அவளுக்கு பயத்தை கொடுக்கிறார். பக்தானாம் பயம் கிருந்ததி, பக்தாளுடைய பயத்தை அழிக்கிறார். பயக்கிருத்துன்னு 2 அர்த்தம். பயத்தை கொடுப்பவர்னு அர்த்தம், பயத்தை அழிப்பவர்னும் அர்த்தம். கிருத்துங்கிற பதத்துக்கு கரோதீதி கிருத்து, செய்பவர். யாருக்கு பயத்தை கொடுக்கிறார்? யாருக்கு பயத்தை செஞ்சு கொடுக்கிறார்? கெட்டவாளா இருக்கிறவாள். நல்லவாளா இருக்கிறவாள் பகவத் பக்தாளுக்கு என்ன பண்றாங்க? அவளுக்கு ஏதாவது பயம் இருந்தால் அந்த பயத்தை போக்கி வைக்கிறார், நீக்கி வைக்கிறார். அதனால பயக்கிருத்துன்னு என்ன அர்த்தம்? 2 அர்த்தமும் அதுல வந்துருது. பயநாசனா அப்புறம்
பயக்கிறதுங்கிறதுனாலயே ரெண்டு அர்த்தம். கம்சாதிகள்லாம் இருக்கா, அவளுக்கு என்ன பண்ணினார் சார்? முதல்லயே பிறந்ததுமே நேரம் வந்து கொண்டுட வேண்டியது தானே. இப்ப இவெல்லாம் சொல்றதுக்காக தானே பகவான் அனுகிரகம் பண்ணியிருக்காரு, அவதாரம் பண்ணியிருக்காரு. எப்படி நரசிம்ம சுவாமி வந்ததுமே முதல் வேலை லக்ஷ்மி நரசிம்மமதேகராவலம்பம் அப்படின்னு நரசிம்ம சுவாமி எல்லாரும் போற்றுவார்களே. என்ன காரணம் தெரியுமா? நான் சீக்கிர பலப்பிரதம். இந்த அஸ்வாரூடான ஒரு மந்திரம், நரசிம்ம மந்திரம், இந்த ரெண்டு நினைச்ச மாத்திரத்தாலே பலத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றான். ஏன் தெரியுமா? அவர் பிறந்தார், தோணினார், அடுத்த க்ஷணம் நாகமண்டார், அவ்வளவுதான் பண்ண வேண்டிய. அதுக்கப்புறம் எதமோ பண்ணினார், பிரகலாதுக்கு அனுகிரகம் பண்ணினார், தேவதையில அனுகிரகம் பண்ணார், லட்சுமி தேவிக்கு அனுகிரகம், அதெல்லாம் நிதானமா நடக்கிறது. ஆரம்பிச்சது தான் எதுக்காக பிறந்தாரோ அந்த காரியத்தை அப்ப முடிச்சு முடிச்சுட்டார். அது மாதிரியா? அது சிறப்பு. பகவான் என்ன பண்ண, நான் சொல்ல வேண்டாம், அவனே அழியிட்டும் அப்படின்னு கம்சாதிகள்ல பயத்தை உண்டு பண்ணின. என்னைக்கு உனக்கு 8வது குழந்தை தேவகி பிறக்குமா அன்னையில இருந்து அவன் தான் உங்களுக்கு யமன்னு சொன்னதுமே. அந்த குழந்தை எப்ப பிறக்க போறதோ 8 வருஷம் காத்துட்டு இருந்தா சார் பாருங்க. ஆனா கரெக்டா 6 வருஷம், ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு குழந்தைய பெற்றுட்டு இருந்தமா. அது இல்லாம அங்க வேற கொஞ்சம் டிலே இருந்தா அது வேற ரொம்ப இருக்கும். அப்படி 8 வருஷம் அந்த குழந்தைய பார்க்கணும்னு காத்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, குழந்தை பிறந்ததுமே அந்த குழந்தை கொல்ல வந்ததுமே அது பெண் குழந்தைன்னு வந்து சேர்ந்தது. அதை பிடிச்சதுமே அந்த காலை பிடிச்சோன்னு அந்த பூமியில அடிக்கணும்னு பார்த்தா ஆகாசத்துக்கு பறந்து போயிடும். பறந்து போய் என்ன சொல்ற தெரியுமா? அடாடா, உன்னை கொல்றவன் இன்னொரு இடத்துலன்னா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அந்த கம்சன் தான் நினைக்கிறான், தெய்வமப்யன்றதம் பக்தி. லோகத்துல மனுஷால் தான் பொய் சொல்வான்னு நினைச்சேன், இப்ப பகவானும் பொய் சொல்றாரு போல இருக்கணும். அந்த துருட்டனுடைய லட்சணம் எப்படின்னா, 8வது குழந்தை என்ன கொல்லணும்னு சொன்னா, இந்த 8வது குழந்தை பெண் குழந்தையா பிறந்தது. இந்த பெண் குழந்தை இப்ப ஆகாசத்துக்கு போய் என்ன சொல்றது? உன்னை கொல்றவன் இன்னொரு இடத்துல இருக்கான்னு என்ன அர்த்தம்? அப்ப பகவான் சொன்ன ஆகாசவாணி அசதின்னு சொன்னது பொய் அசதே ஆயிடுச்சுன்னு. அது இல்லப்பா, உனக்கு கொஞ்ச நேரம் அந்த பயத்தினாலேயே உன்னை கொல்லணும் அப்படின்னு ரொம்ப நாள் அந்த பயத்தினால எங்க கிரட்டணும், முன்னால கிரட்டணும், பின்னால கிரட்டணும், இது கிரட்டணும், அது கிரட்டணும், இப்படி நினைச்சதுனாலேயே போயிட்டானா. ஆகையால் துஷ்டாளா இருக்கிறவாளுக்கு அவன் ஒண்ணு வேண்டாம், அவளுடைய பயமே அவளை கொள்ளும்படி பண்ணுவார். நன்மார்க்கத்துல இருக்கிறவாளுக்கு அவளுக்கு பிராரப்த கர்மாவனால பயம் வந்த போதிலும் அவனுக்கு சத்புருஷாவுடைய ஒரு சம்பந்தத்தை கொடுத்து பயப்பட வேண்டாம் அப்படின்னு தைரியத்தை கொடுப்பாராம். ஆகையால் பயப்படுறதுங்கிறது 2 அர்த்தம். அசன்மார்க்கவத்தினாம் பயம் கரோதி, பக்தானாம் பயம் கிருந்ததி, இது கிருணோதி இதுவா பயக்கிறது. பிறகு அடுத்தது பயநாசனா. இது என்ன? நமக்கு பயம் போகணும் சார். பயம் போகணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத, நமக்கு கொடுத்ததான செயலை நம்ம பண்ணணும். வர்ணாசிரம ஆச்சாரவதாம் பயம் நாசயதி. வர்ணாசிரமாதி ஆச்சாரங்கள் இருக்க பார்த்தா, இந்த ஆச்சாரங்கள் யார் கடைபிடிச்சுட்டு இருக்காளோ அவளுக்கு ஒரு பயமும் இல்லாம காப்பாத்திட்டு இருக்க. இது வர்ணாசிரம தர்மங்கள்னா எப்படி தெரியுமோ, நான் கிராமாந்தரத்துல ஒத்தாடிபாடுன்னு இருக்கும். இந்த வயலுக்கு நடுவுல மனுஷன் நடந்து ஒரு பாதை இருக்கும். அந்த பாதையானது அது கொஞ்சம் சுத்தாவும் இருக்கலாம் சில சமயத்துல. ஆனா அந்த பாதையில நீங்க போனா ஒரு பயமும் கிடையாது. ஆனா நம்ம கிராஸ சீக்கிரமா போலாம், நம்மளுக்கு வயலுக்குள்ள நடந்து போனேன்னு வச்சுங்களேன், வயலுக்குள்ள பூச்சி இருக்கலாம், பாம்பு இருக்கலாம், முள்ளு இருக்கலாம், எதுன்னு தெரியாதுன்னு நடுவுல சில வயல்களுக்கு நடுவுல தெரியாம கிணறு கூட இருக்கும். நம்ம பாட்டுக்கு பொத்தனை விழுந்துடலாம், ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா அந்த ஒத்தடி பாதையில போனா 10 பேர் நடந்து போனதான ஒரு பாதை, அந்த பாதையில ஒரு துன்பமும் இல்லாம நீங்க போகலாம். அதே போல நம்ம முன்னோர்கள்ல இன்னன்னாருக்கு இன்னென்ன செயல் இப்படி பண்ணிட்டே இருக்கலாம். சத்துவ குணமா இருந்தா எப்படி, ரஜோ குணமா இருந்தா எப்படி, சமோ குணமா இருக்கிறவங்களுக்கு எப்படி, அப்படின்னு தனித்தனியா ஒதுக்கப்பட்டதான ஒரு பாதைகள்ல நம்ம முன்னோர்கள் போன பாதையில் நம்ம போறோமையான ஒரு கவலையும் கிடையாது. இதான் இப்படி இருக்குமையானால், இப்படி இருக்கிறவாளுக்கு வேதத்துல சொல்லியிருக்கக்கூடியதான வர்ணாசிரம ஆச்சாரத்தோட யார் கைப்பிடிச்சுட்டு போயிட்டு இருக்கானோ அவனுடைய பயத்தை நாசயதி, பயம் இல்லாமல் பண்ணிட்டு இருக்கார். பயநாசனா. விஷ்ணு புராணத்துல வர்ணாசிரம ஆச்சாரவதா புருஷேண பரப்புமானு விஷ்ணுராராத்யதே பந்தா நான்யஸ்தோஷகாரகா
வர்ணாசிரமாச்சாரவதா புருஷேன வர்ணாசிரம ஆச்சாரங்கள் இருக்கக்கூடியதான புருஷனால் பரப்புமான் அந்த பரமாத்மா இருக்கிறார். விஷ்ணுராராத்யதே அவரால் மகாவிஷ்ணுவானவர் எப்பொழுதும் ஆராதிக்கப்படுகிறார். பந்தா நானியஸ்தோ சத்தோஷகாரக அந்த பகவானை சந்தோஷப்படுத்துறது என்ன? நம்ம செயல்களை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு கொடுத்ததான ஒரு காரியங்கள் நீங்க இப்படி இருக்கணும், இப்படி போகணும், இதான் பண்ணணும் அப்படின்னு நமக்கு எது வருத்தப்பட்டோ அதை நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா போறோம். அதனாலேயே பகவானுக்கு சந்தோஷம் ஒண்ணும் வேண்டியதில்லை. இப்படி நமக்கு பிராரப்த கர்மாவனால எந்த பயம் வந்தாலும் அந்த பயத்தை போக்குறாருன்னு பராசர சுவாமி விஷ்ணு புராணத்துல சொல்லிருக்காரு. 18 புராணங்கள் வியாசாச்சாரியா எழுதினார். ஆனா அவருடைய அப்பா பராசரன் ஒரே ஒரு புராணம் தான் எழுதியிருக்கார். அது பகவான் விஷ்ணுவை பத்தி சொன்னதான புராணம் பராசர புராணம். அதான் விஷ்ணு புராணம். அதுல எப்படி சொல்லிருக்காங்க. இப்படி பகவானுடைய திவ்யமான நாமாக்கள் இன்னைக்கு அப்படின்னு பயமில்லாதவரா நம்ம பயங்களை போக்கடிக்கக்கூடியதான ஸ்வரூபத்தை பார்த்தோம். அவர் எப்படி இருக்கார்? அணுவா இருக்கார், பெரியதா இருக்கார், ஒல்லியா இருக்கார், குண்டா இருக்கார். அணுஹோ புருஹத் புருஷா ஸ்தூலா குணபரது குணங்களோடு கூடியிருக்கார். நிர்குணா குணம் இல்லாதவரா இருக்கார். என்ன சார் அது? மாத்தி மாத்தி சொன்னா என்ன அர்த்தம்?